நம்ம குமரவேல் வீட்டுல கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் அங்க பாண்டியன் வீட்டுல சரவணன் சொல்றத கேட்காம அங்க இருக்க எல்லாருமே கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப உடனே கதிர் இருந்துகிட்டு, அண்ணே நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க, நான் ராஜிக்காக போயிட்டு வரேன், அம்மா அங்க மாமாவுக்காக போகட்டும், மத்த எல்லாருமே வீட்டுல இருந்தா சரவணனுக்கு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னா அண்ணன் இன்னும் கோவப்படும், அதானே சொல்றேன், நீங்க இங்கேயே இருங்க, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ராஜியை கூட்டிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம முத்துவேலு குமரவேலுக்கு கையில பெருசா பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் வரலையே அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து விறுவிறுப்பா தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் இங்க நம்ம அக்கம் பக்கத்துல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அந்த பொண்ணே இவனை கட்டிக்குதுன்னு சொல்லுதோ என்னமோ, ஏதோ இவங்களா பொண்ணு வீட்டுக்கு ஒத்த ரூபா செலவு இல்லாம கல்யாணத்தை நடத்துறாங்களாம். அவங்க ஏற்கனவே பேராசக்காரவக ஓசியில கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவனையே ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாம் வராங்க. வந்ததுமே நம்ம சக்திவேலு போய் வாங்க வாங்க அப்படின்னு வாய் நிறைய கூப்பிடுறாரு. தான் பையனை கல்யாண கோலத்துல பார்த்ததும் இங்க சுடரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் அங்க போய் உட்காந்து இங்க நம்ம ஐயர் எல்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. கோம சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம முத்துவேல் சொல்றாரு, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறமா சக்திவேலு, அண்ணே கொஞ்ச நேரம்னே, தாலி கட்டுற வரைக்கும் இருனே, என் புள்ள வாழ போறவன், அதனால பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், என் கால்ல என் புள்ள விழுகிறானோ இல்லையோ உன் கால்ல விழுகணும்னே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கல்யாணமும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சதும் நம்ம முத்துவேல் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. பின்னாடியே முத்துவேலோட ஒய்ஃபும் போறாங்க. என்னங்க என்னாச்சு, நெஞ்சடைக்கிற மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல எனக்கு அந்த கல்யாணத்துல இருக்க விருப்பம் இல்ல, அதனாலதான் நான் பொய் சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க குமரவேலுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் அதுக்கும் மேல எதுக்கு அங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் அவர் பக்கத்துல உட்காந்து தலையை நீவி கொடுத்து அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க அங்க இருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு இங்க குமரவேலு ரொம்ப ஜாலியா இருக்காரு. அப்பா எனக்கு பிடிச்ச பொண்ணு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா குமரவேலுக்கு பெரிய ஷாக்கு காத்து கிடக்குது. நம்ம சுடர் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் காமா இருந்திருப்பா. ஆனா இப்ப குமரவேலு உள்ள வந்ததும், ஏய் வாடா இங்க வந்து உக்காரடா பெட்ல அப்படின்னு சொன்னதும், என்னடி என்ன புருஷனுக்கு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, அப்படிதான்டா பேசுவேன், இஷ்டம்னா என் கூட வாழு, கஷ்டம்னா கிளம்பி போய்கிட்டே இரு, இந்தா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி அவளும் தாலியை கலட்டி மூஞ்சியில எரிஞ்சிட்டு போயிட்டா, 2வது கல்யாணம் பண்ணி இவளும் தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு போயிட்டான்னு பேர் வாங்காத, கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டையா இருக்கிறதுக்கு என் கூட பொழப்பு ஓட்டுடா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு, ஆமா உன் மொகர கட்டைக்கு இந்த பால் ஒண்ணு கேடாக்கும் அப்படின்னு தூக்கி அங்க குமரவேலோட மூஞ்சியில ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் குமரவேல் இருந்துகிட்டு அத்தனையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா போறாங்க. நீ இவங்கெல்லாம் இவங்கிட்ட எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போய் நம்ம தங்கமயிலுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அக்கா நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டேன்க்கா அப்படின்னு சொல்லவும், ஏண்டி அவனோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, ஆமா அவன் பொட்டி பாம்பா அடங்கிட்டியாக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே அவனை நீ கைக்குள்ள போட்டுக்க, இல்லைன்னு வச்சுக்க அவன் உன்னையே அசிங்கப்படுத்திடுவான், அங்க அரசிய ரொம்ப கேவலப்படுத்தணும், அதே மாதிரி உன்னை படுத்தாம பாத்துக்கடி, இந்த ஆம்பளைங்க நம்ம கெஞ்ச கெஞ்ச அவங்க மிஞ்சுவாங்க, அவங்க நம்மளை கெஞ்சணும், அந்த அளவுக்கு நான் பண்ண வச்சிடறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு விதத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தங்கமயிலு போனை கட் பண்ணிட்டு உள்ள வந்து அப்படியே நிம்மதியா தூங்குறாங்க. உடனே சுடர் இருந்துகிட்டு போய், நம்ம குமார இனிமே நீ கீழே தான் படுக்கணும், நான் மேல படுப்பேன் அப்படின்னு சொல்லவும், குமார் சொல்றாரு, ஏண்டி ஒட்டு திண்ணையில படுத்து போத்திக்க பெச்சிட்டு இல்லாம இருந்த நீ எல்லாம் இன்னைக்கு பெட்ல படுக்கணும், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஏசியில சொகுசாவே வாழ்ந்த நானு கீழே படுக்கணுமா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன கீழே படுன்னு சொல்லுவ அப்படின்னதும், என்னடா ரொம்ப துள்ற, உங்க அப்பா என்ன சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு போய் அவர்கிட்டயே கேளு, இப்ப கேக்குறாப்ப இருந்தாலும் கேட்டுக்கலாம், இல்ல காலையில கேட்பறாப்ப இருந்தாலும் கேட்டுக்கலாம், உங்களுக்கு தான் அறிவு புத்தி எதுவுமே கிடையாதே, உன்கிட்டலாம் நான் பேசணும்னு அவசியமே இல்லை,
வழிவிடு முதல்ல அப்படின்னு பெட்ல ஏறி சும்மா ஜம்முன்னு கெத்தா படுக்கிறாங்க. நம்ம குமரவேலுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் தேவை, சுடர் செய்யறது சரி, அப்பதான் குமரவேலை திருத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மறுநாள் எப்படா விடியும்னு நம்ம குமார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. விடிஞ்ச உடனே நம்ம போயிடணும் அப்படின்னு அறக்க பறக்க எந்திரிச்சு கிளம்புறாங்க, வெளியே போறாங்க. அப்போ நம்ம சக்திவேல் இருந்துட்டு, என்னடா பையனே அதுங்குள்ள எந்திரிச்சு வந்துட்டேன், நாங்களே 10 மணிக்கு வந்து டீயை கொடுத்தாலும் எந்திரிக்க மாட்டேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதும், இல்லைப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க. டே தலை குளிச்சுட்டு கிளம்பணும் ஃபஸ்ட்டு ராத்திரியை முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு சும்மா வந்துக்கிட்டு இருக்க, போடா போய் உன் பொண்டாட்டியையும் கூட்டிட்டு வா, 2 பேரும் சேர்ந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஃபுல்லா எங்கேயாச்சும் சுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே இங்க குமார் இருந்துட்டு, அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நான் வந்து ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்னடா முக்கியம்? புதுசா கல்யாணம் ஆனவங்க எவனா இருந்தாலும் அங்கிட்டு 1 வாரம் லீவ் எடுப்பாங்க. நீ இம்புட்டு நாள் வீட்டுல வெட்டியா உட்காந்து இருந்துட்டு இப்ப பாரு வேலைக்கு போறேன்னு பறக்குற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே சக்திவேலு அவங்க பொண்டாட்டி கிட்ட, பாத்தீங்களாங்க கல்யாணம் பண்ணவும் நம்ம பிள்ளைக்கு பொறுப்பு டக்குன்னு வந்துருச்சு, நான் கூட இவன் பொறுப்பு இல்லாம போயிருவானோன்னு நினைச்சேன், பரவாயில்ல இப்ப நம்ம புள்ள ரொம்ப பொறுப்பா வரான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீ என்னடி பொறுப்புன்னு சொல்ற, இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அப்பத்தான் இருந்துகிட்டு, டே அவன்கிட்ட ரொம்ப தெளிவா கேளுடா, சந்தோஷமா இருக்கானா அப்படின்னு. என்னமோ குமாரோட மூஞ்சிய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவனுக்கு விருப்பம்தான் ஆத்தா அப்படிங்கிறாங்க. இல்லடா புது பொண்ணு புது கல்யாணம் அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டா வரவே மாட்டாங்க, ஆனா இவன் என்னடானா விடிஞ்சிச்சா விடியலையான்னு கிளம்பில வந்து நிக்கிறான், அதுக்காக கேட்டேன். அந்த பொண்ணுகிட்டையும் நான் போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம அப்பத்தா உள்ள போறாங்க. உள்ள போனா நம்ம சுடரு மேல படுத்திருக்காங்க, ஆனா இன்னும் ஒரு மேக்கப் கூட களையாம அப்படியே படுத்திருக்காங்க. கீழே போட்ட செம்பு, சிந்தி கிடக்கிற பால், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்பத்தா சுடரை எழுப்புறாங்க. ஏமா சுடரு எந்திரிமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லம்மா நைட்டு உனக்கும் குமாருக்கும் எதுவும் சண்டையா? ஐயோ அவருக்கும் எனக்கும் சண்டையெல்லாம் இல்லை, அவருக்கும் எனக்கும் என்ன சண்டை வந்துட போகுது, நீங்கெல்லாம் அதெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் கோவக்காரன், அவனை நீதாமா புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கணும், அவனுக்கு ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கலையேன்னு மனசு கஷ்டப்படுறான், வேற ஒன்றும் இல்லை, அவனை புரிஞ்சு நீ குடும்பத்தை ஓட்டிக்கு தாயி அப்படிங்கிறாங்க. இதனால என்ன இருக்குது, நான் கண்டிப்பா அவரை புரிஞ்சு அவரோட நான் நல்லா வாழுவேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி தாயி நீ சொன்னா எனக்கு அது போதும், எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்குது, என் பேரன் எம்புட்டு கோவப்பட்டாலும் பொறுத்து போமா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்பத்தான்னு சொல்லி நம்ம சுடரும் பொறுத்து போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்க சுடருக்கு ரொம்பவே மனசு ரொம்ப ஜாலியா இருக்குது. ஆமா அவன் நமக்கு பயந்துகிட்டு போயிருக்கானா, நம்ம அவனுக்கு பயந்துட்டு போயிருக்கோமா அப்படின்னு ஒரு பக்கம் சிரிச்சு மனசை தேத்திக்கிறாங்க.